தமிழகத்தையே உலுக்கிய கவின் கொலை வழக்குல திடீர் திருப்பம். சுஜித் மட்டும் இந்த கொலையை செய்யல, ஒட்டுமொத்த குடும்பமா சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு தான் கவினை கொலை செஞ்சிருக்காங்க. மிளகாய் பொடி வீரன் சுஜித் உண்மையை கக்கியதன் பின்னணி என்ன? வணக்கம், ஹலோ தோலா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கவின் கொலை வழக்குல இருக்க அப்டேட் என்ன. இவ்வளவு நாள் கழிச்சு மறுபடியும் கவின் பத்தி கவினே பேசுறான்னு பாக்குறீங்களா? கவினோட கொலை வழக்குல பல அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல் இப்ப வெளியாயிருக்கு. அந்த ஒட்டுமொத்த கேஸ்லயே ஒரு ட்விஸ்ட். இத்தனை நாள் வரையும் அந்த கொலை வழக்கை பத்தி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அந்த சுபாஷினியோட தம்பி சுஜித் மட்டும் தான் அந்த கொலையை கவினை கூட்டிட்டு போய் செஞ்சிருக்காரு. இத்தனை நாள் நம்மளுக்கு அதுதான் தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ சிபிசிஐடி விசாரணையில வந்த தகவல் என்னன்னா, சுஜித் மட்டும் அந்த கொலையை செய்யல, ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த பொண்ணோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு உறவினர் சொல்லி எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கொலையை நல்லா பிளான் பண்ணி இந்த கொலையை செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சுபாஷினியோட அம்மா அப்பாவுக்கு இந்த கொலையில பங்கு இருக்கா? அப்படிலாம் இல்லையே, அந்த பொண்ணு தெளிவா ஒரு வீடியோ போட்டாலே அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல சுபாஷினி பேசின அந்த வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பா இந்த மாதிரி லவ் பண்றியான்னு என்கிட்ட கேட்டப்ப, இல்லப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு இதுல எந்த சம்மந்தமுமே கிடையாது. சுபாஷினி பேசினது வரையும் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, சுபாஷினி அவனோட காதலை இழந்த பிறகும் அவங்க போட்ட அடுத்த வீடியோ என்னச்சுன்னா, அவங்க துக்கத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி அந்த வீடியோ கிடையாது. அது அந்த வீடியோல என்ன இருந்துச்சுன்னா, ஃபுல் பர்பஸ் ஆஃப் த வீடியோ என்ன இருந்துச்சுன்னா, இந்த கொலைக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்க தெரியாம பேசாதீங்க, என் அப்பா அம்மாவுக்கு இதுல சம்பந்தமே இல்லை, என் தம்பி மட்டும் தான் அந்த கொலையை போய் செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி வீடியோ அவங்க போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அன்னைக்கு கவின் அவங்க தாத்தா கூட்டிட்டு சுபாஷினி ஒரு சித்த மருத்துவரா அந்த கிளினிக்கு போயிருக்காரு. போயிட்டு வரும்போது சுஜித் கவின் கிட்ட போய் பேசியிருக்காரு. என்னன்னா, என் அப்பா அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க, என் கூட வான்னு சொல்லிட்டு அவர் பைக்ல கூப்பிட்டு இருக்காரு. சரி, கவினும் என்ன நினைச்சு இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் பேச போறாங்க போல, போய் பேசிட்டு வரலான்ற மாதிரி சுஜித் கூட கவின் போயிருக்காரு. கவினை இந்த மாதிரி சொல்லி கூட்டிட்டு போன சுஜித் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில போயிட்டு வண்டியை நிப்பாட்டி கவின் கூட வாக்குவாதத்துல ஈடுபட்டு அங்க கவினை கொலை செஞ்சிருக்க. இந்த மாதிரி இந்த ஜாதிக்கார பையன் உனக்கெல்லாம் என் அக்காவை கேக்குதா, நீ லவ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டல் விட்டு அங்க ஒரு சண்டை நடந்திருக்கு. இப்படி கூட்டிட்டு போய் தான் சுஜித் கவினை கொலை செஞ்சிருக்காரு. கவின் அங்க கொஞ்ச நேரம் உயிருக்கு போராடி அதுக்கப்புறம் துடிக்க இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் சுஜித்தை பிடிச்சி அவரை போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு. இதுவரைதான் நம்மளுக்கு தெரியும். இப்ப அப்டேட் என்னன்னா, இந்த வழக்கு சிபிசிஐடி கிட்ட போகுது. ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா அது ஒரு டெமோ மாதிரி பண்ணி காட்ட சொல்லுவாங்க, எப்படி நீங்க கொலை பண்ணீங்க, எப்படி கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி சுஜித்தையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஸ்பாட்டு கூட்டிட்டு போயிட்டு இங்க இருந்துச்சு எப்படி கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நாடகம் மாதிரி நடத்திருக்காங்க. கவினை கூட்டிட்டு வரதுக்கு போன சுஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கவினை கூட்டிட்டு வந்த இடம் இதுதான், ஆல்ரெடி மிளகா பொடியும் அந்த அருவாலை வச்சிருந்தேன், இங்கதான் நான் கவினை கொலை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சுஜித்தே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இது கேட்கவே டவுட் வரலையாங்க? நீங்க கூட்டிட்டு வர ஓகே, ஆல்ரெடி அந்த இடத்துல நீ மிளகா பொடி கத்திலாம் நீ வச்சுட்டு வந்திருக்கனா, அப்ப நீ எவ்வளவு வெல் பிளான்டா கவினை கூட்டிட்டு வந்திருப்ப. விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அன்னைக்கு கொலை நடந்துச்சுல, அன்னைக்கு நைட்டே பொண்ணோட அம்மா அப்பா 2 பேருமே காவல்துறையை சேர்ந்தவங்க, 2 பேருமே எஸ்ஐயா பணிபுரியுறாங்க. அவங்க அம்மா அப்பா அந்த கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்ணதா ஆதாரங்கள் இப்ப வெளியாயிருக்கு. என்னோட அம்மா அப்பாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற அந்த பொண்ணு இவங்க ரைட்டு போயிட்டு அந்த இடத்த விசிட் பண்றாங்கன்னா எதுக்குன்னா, அங்க இருக்க ஆதாரங்களா பக்காவா அழிச்சிருக்காங்க. இதே கேஸ்ல சுஜித்தோட உறவினர் ஜெயபாலனும் கைது செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் கைது செய்யும் போது ஜெயபாலன் என்ன கேட்கிறாருன்னா, இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே, என்ன எதுக்கு கைது பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஜெயபாலன் தரப்புல இருந்து கேட்டிருந்தாங்க. என்னன்னா, இவரு கொலை செஞ்சார்ல சுஜித், கொலை செஞ்சுட்டு ஸ்ட்ரைட்டா அந்த உறவினர் ஜெயபாலன் வீட்டுக்கு தான் போயிருக்காரு. எதுக்குன்னா, அவர் போட்டுட்டு இருக்க சட்டையை மாத்திரதா இருக்கட்டும், அந்த கொலை சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரங்களும் அழிக்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டா ஜெயபாலன் வீட்டுக்கு தான் போயிட்டு அங்க அடைக்கலம் இருந்து அதுக்கப்புறம் தான் அங்க அவர் கிளம்பியிருப்பாரு. சோ இந்த வழக்குல ஜெயபாலனுக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற கண்ணோட்டத்துல ஜெயபாலனை கைது செஞ்சாங்க. இப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் தெளிவாயிடுச்சு. அம்மா அப்பா போயிட்டு அங்க நைட்டு விசிட் பண்ணிருக்காங்க. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, சரவணன் இருக்காருல்ல சுஜித்தோட அப்பா, முன்னாடி நாளே சுஜித்க்கு ஒரு நம்பர் பிளேட்டே இல்லாத ஒரு பைக்கை கொடுத்திருக்காரு. அதை தான் ஒரு 2 நாளா யூஸ் பண்ணியிருக்காரு. யோசிச்சு பார்த்தோம்னா கரெக்டான எக்ஸாக்டான ஒரு ஸ்பாட்டு, அந்த இடத்துல கொலை செய்யக்கூடியதுக்காக அந்த பொருள்கள்லாம் வச்சிருக்காங்க. முன்னாடி நாளே நம்பர் பிளேட்டே இல்லாத ஒரு பைக்கை அவங்க அப்பாவே கொடுத்திருக்காரு. ஸ்ட்ரைட்டா முடிச்சுட்டு நீ எங்க போகணும், நீ கொலை பண்ணிட்டு நீ யார் வீட்டுக்கு போகணுன்ற அந்த அளவுக்கு பிளானை போட்டு அவங்க அப்பா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்காரு. இந்த கேஸ்ல இன்னும் சுபாஷோட அம்மா தலைமறைவா இருக்காங்க. கோர்ட் எவ்வளவு சம்மன் கொடுத்தோம், அவங்க இன்னும் கோர்ட்
கோர்ட்ல வந்து ஆஜராகல, இன்னும் தலைமறைவுல இருக்காங்க. இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வரவங்க எவ்வளவு பேரோட கேஸ் அவர் பார்த்திருப்பாரு, எவ்வளவு பேரோட கதறல்களை அவர் பார்த்திருப்பாரு. இப்படி இருந்தும் இப்படி ஒரு கொலையே பணத்துக்கு அவர் துணிஞ்சிருக்காருன்னா என்ன மாதிரியான ஒரு அரசு அதிகாரியா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ ஒரு நல்லா படிக்கிற பையன், இப்படி ஒரு திறமையான பையனோட உயிர் இன்னைக்கு போயிருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதை விட்டு சுஜித்துக்காக பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு விஷயம். என்ன சொல்றாங்கன்னா, சுஜித் வந்து வாழ வேண்டிய ஒரு பையன், ஒரு அத்லட் போலாம இவ்வளவு திறமையான ஒரு பையன் இன்னைக்கு ஜெயில இருக்கான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணாம இருந்தாங்கன்னா சுஜித்தோட வாழ்க்கை நல்லாவே இருந்திருக்கும். வாழ வேண்டிய பையன் இப்ப ஜெயில இருக்காங்க. ஏண்டா எப்படி பேசணும் ஒரு மனசாட்சி இல்ல? ஒரு கூலிப்படியை ஏவி கொலை செய்ய அந்த மாதிரி கேஸ் நம்ம பார்த்திருக்கோம். அவ்வளோ ஜாதி வெறியா? ஜாதியை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? என் பொண்ணு வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்ல, என் பையன் வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொந்த பையனையே போய் கொலை செஞ்சுட்டு வா அப்படின்னு அமைச்சிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ். இவங்க 2 பேருமே காவல்துறையை சேர்ந்தவங்கன்றது இன்னுமே நம்மளுக்கு மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ ஃபைனலா இப்ப என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து சுஜித் மட்டுமே வந்து ஒரு ஆவேசத்துல அப்போ அங்க எதாச்சியா நடந்த ஒரு கொலை அப்படிலாம் கிடையாதுன்னு தெரிய வந்திருக்கு. பக்காவா வந்து பொண்ணோட பேரண்ட்ஸ் காவல்துறையை சேர்ந்து 2 பேருமே வந்து சேர்ந்து தான் பிளான் பண்ணி ஜெயபாலன் அப்படின்ற ஒரு உறவினரோட உதவியால தான் இந்த கொலை வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து இந்த கேஸ்ல கிடைச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இப்ப விசாரணையில இருந்து வெளியே வர இருக்கு. அடுத்தடுத்து கவின் கேஸ்ல நடக்க இருக்க அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். என் அப்பா அம்மாக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சுபாஷினி போட்ட வீடியோக்கும் இப்போ விசாரணையில வெளியே வந்திருக்க தகவலுக்கும் வச்சு உங்களுக்கு என்ன தோணுதுன்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.